ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன், நம்ம விஜய் சேதுபதி, மக்கள், பிக் பாஸ் இவங்க 3 பேர்கிட்டையும் வந்துட்டு ஒரு மன்னிப்பை வந்து கொடுக்குறாரு. எதுக்காக, என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஹைப்பிங் தட்டி விடுங்க, நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கமருதீன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. எல்லாருமே இப்போ வந்துட்டு அதை வந்து சொல்லிட்டாங்க, நீ பண்ணது தப்பு தப்பு தப்புன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்படி அடித்தேன், என்னை வந்து அவங்க இப்படி அடித்தாங்களே, அதை மட்டும் உங்களுக்குலாம் தோண மாட்டுது, இதே இது அவங்க நான் பண்ணதை மட்டும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாரு. பட் அவர் போய் உச்சுன்னு கலாய்ச்சது தான் அங்கே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ட்ரிகர் பண்ணதுனால அவங்க வந்து அடித்தாங்க. வினோத் கூட என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை வந்துட்டு உனக்கு வலிச்சிருக்க அளவு கூட இருக்காது, நீ ஜிம் பாடிடா, உனக்கு என்னடா வலிச்சிருக்கும், நீ ஏன்டா திரும்ப அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எட்டு வைக்கிற வேலையெல்லாம் பண்ணுறேன், அது நீ பண்ண தப்புதான்ற மாதிரி சொன்னோடனே அவர் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு கேமரா முன்னாடி வந்து. சாரிங்க, நான் வந்து கண்ட்ரோலில் இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி என்னை வந்து லவ் கேம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக அப்பப்போ வந்து அக்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க என்னை வந்துட்டு. அதே மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அவங்க வந்து. அதனால தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி அவங்க வாய் வார்த்தையை பேசும்போது நானும் வாய் வார்த்தையில் தான் பேசியிருக்கணும். பட் அது வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ட்ரிகர் ஆனதுனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுவும் நான் உச்சுன்னு நார்மலாக தான் இது பண்ணேன், அதுக்கு வந்து என்னை அப்படி அடிக்கிறாங்க, தப்பு தானே, அதுக்கு என்கிட்ட நீங்கள் சாரி கேளுங்க அப்படி சொன்னால் அது என்னை அடித்த வந்து அது என்னோடய டிக்னிட்டியை வந்து பாதிச்சிருச்சு. அதனால் நான் சாரி கேட்க சொன்னால் அவங்க சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்ற விட்ற மாதிரி என்னையும் சுற்ற விட்றாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதுவும் இல்லாமல் எனக்கு புரியுது இது ஃபைனல் வாரம் புரியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க ட்ரிகர் பண்ணும்போது நான் அந்த மாதிரி ட்ரிகர் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருந்துச்சு எனக்குன்னா, உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு ட்ராமா மாதிரி நான் பார்க்குறேன். நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ என்னடானா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து எனக்கு எதிராக வந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து அப்படி பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம். நான் வந்துட்டு கேமுக்காகலாம் பண்ணல. அதே மாதிரி வந்துட்டு இப்போ அவங்க என்ன என் மேலே வைக்கிறாங்கன்னா, நான் எப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டு கேமுக்காக தான் பண்ணுறேன், அப்புறம் வந்துட்டு ஓட்டுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு இதை வேறு சொல்கிறார். ஆனால் அவர் தான் அன்றைக்கி சொல்லி இது வந்து என்னோடய ஓட்ஸ் வந்து அது பாதிக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக வந்து பிஜேபி அவருதே சொன்னாங்க. அப்போ அவர் அப்போஸ் பண்ணவே இல்லை. பட் இங்கே வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் பிக் பாஸ்கிட்டையும் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் வந்துட்டு நான் மன்னிப்பு கிடைக்கிறேன், மன்னிச்சிடுங்க, இதை நான் வந்து திரும்ப பண்ண மாட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே வந்துட்டு அவங்க என்னை அடித்தது பதில் அவங்க அடித்த மாதிரி நான் அடிச்சிருந்தேன்னா சரியாக இருந்திருக்குமா? அது என்ன ஆணும் பெண்ணும் சமன்றாங்க, இதில் மட்டும் வந்துட்டு ஆனாவனா அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே உமன்ஸ் கார்டு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் பண்ணி ஏமாத்தன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்? நான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் இப்போ தான் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப இதுவாக வந்துட்டு கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு. பட் எது எப்படி இருந்தாலும் அவர் வந்துட்டு அங்கே கண்ட்ரோல் இழந்தது கண்டிப்பாக பெரிய தவறு. இது வந்து ஏன்னா கேமில் வரும்போது வாய் வார்த்தைகளாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த இதை வந்து எட்டு வைக்கிறதா வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.